தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்டதை அடுத்து சென்னையில் துணி மற்றும் நகை கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. தீபாவளி பண்டிகை வருகின்ற 29ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி மக்கள் புத்தாடைகள், புது நகைகள் மற்றும் பட்டாசுகள் வாங்குவதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் தியாகராய நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. துணிக்கடை மற்றும் நகை கடைகளில் அதிக கூட்டம் காணப்பட்டது. தீபாவளியை ஒட்டி விற்பனைக்கு வந்துள்ள புதுவிதமான ஆடைகளை வாங்குவதில் ஆண்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். இதேபோல் புதுவித நகைகளை வாங்குவதில் பெண்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். சாலையோர கடைகளிலும் விற்பனை சூடு பிடித்தது. தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே உள்ளதால் வெளியூர் மக்கள் கூட்டத்தை சமாளிக்க தியாகராய நகர் பகுதியில் உள்ள பெரிய கடைகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நகையெல்லாம் வாங்கணும். நாங்கள் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக இன்ஸ்கர்ட் எல்லாம் வாங்கிட்டு இப்போதான் கிளம்புறோம் வீட்டுக்கு. க்ரௌடு இருக்குது. க்ரௌடு என்னைக்கு ரெங்கனா ஸ்ட்ரீட்டில் குறைஞ்சிருக்கு, எப்போவுமே க்ரௌடு தான். கேர்ள்ஸ் எல்லாருக்குமே செம்மையாக இருக்குது. ரோட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே 300, 200, 500 அந்த மாதிரி ரேஞ்சஸில் எல்லாமே சூப்பராக இருக்குது. நியர்லி டாப் அண்ட் பேண்ட்ஸ் எனக்கு மொத்தமாகவே இப்போ வந்து 2000 எல்லா ஷாப்பிங்குமே முடிஞ்சிருச்சு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் 870 பட்டாசு கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. 1006 கடைகளுக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்ட நிலையில் 870 கடைகளுக்கு மட்டுமே தீயணைப்புத்துறை இதுவரை அனுமதி வழங்கியுள்ளது. தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைக்க 50 விண்ணப்பங்கள் மட்டுமே வந்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட குறைவு என்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னையில் இருந்து வெளியூர் செல்லும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு கருதி பயணிகள் உடைமைகள் பரிசோதிக்கப்பட்டன. ரயில்களில் பட்டாசுகளை கொண்டு செல்லக்கூடாது என்று ரயில்வே பாதுகாப்பு படையினர் எச்சரித்துள்ளனர். பட்டாசை ட்ரெயினில் கொண்டு போகாதீங்க. லோக்கல் ட்ரெயினாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருக்கட்டும், எந்த ட்ரெயினாக இருக்கட்டும், ட்ரெயினில் பட்டாசு எடுத்துகிட்டு போகிறது தயவுசெய்து அந்த தவறை செய்யாதீங்க. அப்படி எடுத்து போனால் அது ஆபத்தில் முடியும், தண்டனைக்குரிய குற்றமாகும்.